بسم الله الرحمن الرحيم. عن أبي بن كعب رضي الله تعالى عنه قال لقي رسول الله صلى الله عليه وسلم جبرائيل فقال يا جبرائيل إني بعثت إلى أمة أميين منهم العجوز والشيخ الكبير والغلام والجارية والرجل الذي لم يقرأ كتابا قط. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நற்பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்கிறோமோ இந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறர் செய்திருக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக்கி பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையானவர்களை பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை ஒரு உலகத்திலும் அல்லாஹ் இல்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று துவா செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, அதற்கு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், லக்கிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார். ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட, யா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அவர்களே, இன்னி புஇஸ்து இலா உம்மத்தின் உம்மீன, எழுத படிக்க தெரியாத சமுதாயத்திற்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். எழுத படிக்க தெரியாத சமுதாயத்திற்கு நான் என்ன பண்ணிருக்கேன், அனுப்பப்பட்டிருக்கேன். அந்த காலத்துல எழுத படிக்க தெரியாதவர்கள் நிறைய இருந்தார்கள். ஒரு ஆண் இறங்கக்கூடிய காலங்கள்ல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மக்காவில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் தெரிந்தவர்கள். மற்றவர்கள் எல்லாம் எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. எழுத படிக்க தெரியாத உண்மையான சமுதாயத்திற்கு நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். மின்ஹும் அல் அஜூஸ், அவர்கள் இயலாதவர்கள் இருக்கிறார்கள். வஷ்ஷைக் அல் கபீர், வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். வல் குலாம், சிறிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். வல் ஜாரியா, சிறுமிகள், சிறுவர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, வரஜுலுல் லதீ லம் யக்ரஉ கிதாபன் கத், இவர்களுக்கெல்லாம் அறவே படிக்கவே தெரியாது. அவர்களுக்கு அறவே படிப்பதற்கு தெரியாது, ஓதுவதற்கு தெரியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா முஹம்மத், முஹம்மத் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல் குர்ஆன், நிச்சயமாக குர்ஆன் என்பது உன்சில அலா சபஅத்தி அஹ்ருஃபின், 7 விதமாக ஓதுவதற்குண்டான முறையில் இறக்கப்பட்டுள்ளது என்று சொன்னார். இது திருமதியில வருது. ஒஃபி ரிவாயத்தில் அஹ்மத் வ அபூ தாவூத், அஹ்மதிலையும் அபூ தாவூதிலையும் வரக்கூடிய செய்தி, லைஸ மின்ஹா இல்லா ஷாஃபின் வ காஃபின், இந்த குர்ஆன் இருக்கிறது அல்லவா, இந்த உம்மத்திற்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆன், இதை ஏற்றுக்கொண்ட இறை நம்பிக்கையாளருடைய உள்ளங்களுக்கு அருமருந்தாக, ஷாஃபின் நிவாரணம் அளிக்கக்கூடியதாக, ஆரோக்கியம் தரக்கூடியதாக இந்த குர்ஆன் இருக்கிறது. காஃபின், இந்த குர்ஆனை யார் மூலமாக இந்த உம்மத்திற்கு கிடைத்ததோ அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர்களை உண்மைப்படுத்துவதற்கு போதுமானதாக இந்த குர்ஆன் இருக்கிறது என்ற வாசகம் அபூ தாவூதிலையும் அஹ்மதிலையும் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது.
அதே போல ஒஃபி ரிவாயத்தில் நசாயி, நசாவி என்ற கிதாபில், நசாயி என்ற கிதாபினுடைய அறிவிப்புல இப்படி வருகிறது. இன்ன ஜிப்ராயில், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வமீகாயில், இன்ன ஜிப்ராயில் வமீகாயில், ஜிப்ரீலும் மீகாயிலும் அத்தானி என்று வந்தாங்க. சிலர் சொல்றாங்க ஜிப்ரீலும் மீகாயிலும் என்று வந்தாங்க. ஃபகஅத ஜிப்ராயில் அன் யமீனி, ஜிப்ரீலுடைய ரைட் ஹேண்ட் சைடுல உட்கார்ந்துட்டாங்க. வமீகாயில் அன் யஸாரி, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு இடது பக்கம் உட்கார்ந்துட்டாங்க. ஃபகால ஜிப்ராயில், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இக்ரா அல் குர்ஆன அலா ஹர்பி, நபியே நீங்கள் ஓதுங்கள் என்று சொன்னாங்க. அப்படி ஓதுங்கள் என்று சொன்ன பொழுது கால மீகாயில், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து அவங்க சொன்னாங்களே, இஸ்ததிதுஹு, இந்த ஒரு மெத்தட்ல ஓதுவது இல்லாம அதிக மெத்தட்ல ஓதுவதற்குண்டான அதிகப்படுத்தி கேளுங்கள் கேளுங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எந்த அளவுக்கு சொல்லிக்கிறாங்க, ஹத்தா பலக சபஅத ஹுருஃபின், 7 விதமான குர்ஆன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த 7 முறையாக ஓதக்கூடிய நிலை வந்து அடையும் வரையும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஃபகுல்லு ஹர்ஃபின் ஷாஃபின் வ காஃபின், ஒவ்வொரு குர்ஆனுடைய ஒவ்வொரு முறையும் இருக்கிறது, ஓதக்கூடிய முறைகள் இருக்கிறது அல்லவா, அது முஃமின்களுக்கு அருள் மருந்தாகும். காஃபின், எல்லா காரியங்களுக்கும் அது போதுமானதாக இருக்கிறது என்று என்ன நசையில் வரக்கூடிய செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமான செய்திகளை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போல இம்ரான் இப்னு ஹுசைன் என்று சொல்லக்கூடியவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அன்னஹு மர்ர அலா காஸின், காஸின் அப்படின்னா யாரு அப்படின்னா கதை சொல்லக்கூடியவர்கள். கதை சொல்லக்கூடியவர்கள்னா குர்ஆனை ஓதி அதனுடைய பின் வரலாறுகளை சொல்லக்கூடியவர்கள். குர்ஆனை ஓதி குர்ஆனுடைய பின் வரலாறுகளையும் அதனுடைய விளக்கங்களையும் சொல்லக்கூடியவர்கள். ஹுசைன், இம்ரான் இப்னு ஹுசைன் அவர்கள் மர்ர அலா காஸின், இப்படி கதை சொல்லக்கூடியவர்களை கடந்து செல்கிறார்கள். அப்ப இக்ரஉ, அவர் குர்ஆனை ஓதுகிறார் அந்த மனிதர். சும்மா யஸ்அலு, மக்கள்கிட்ட கேட்கிறார், நான் குர்ஆனை ஓதிருக்கேன், எனக்கு ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். குர்ஆன் ஓதிருக்கிறேன், எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். மக்களிடம் உதவி கேட்கிறார். இதை பார்த்த இம்ரான் இப்னு ஹுசைன் அவர்கள் சொன்னாங்க, ஃபஸ்தத்ஜஅ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னாங்க. இன்னா லில்லாஹி, ஒரு கவலையான ஒரு துக்கமான செய்தியை கேட்டால் இன்னா லில்லாஹி சொல்லுவோம். ஃபஸ்தத்ஜஅ அப்படின்னா ராஜிஊன் என்று சொல்லக்கூடிய இன்னா லில்லாஹி சொன்னாங்கன்னு அர்த்தம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறையை இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில அதுக்கு நேர் மாற்றமாக ஒரு செயலை கடைபிடித்து நடப்பதனால் அதுக்கு இன்னா லில்லாஹி சொன்னாங்க. இம்ரான் இப்னு ஹுசைன், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, மன் கரஅல் குர்ஆன, யார் ஒருவர் குர்ஆனை ஓதுகிறாரோ, ஓதி ஃபல் யஸ்அலில்லாஹ பிஹி, அந்த ஓதுதலை கொண்டு அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஓதினா யார்கிட்ட தான் கேட்கணும்? அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். குர்ஆனை ஓதி மனுஷன்கிட்ட கேட்கக்கூடாது. அதுக்குதான் இன்னா லில்லாஹி சொன்னாங்க. அதுக்குதான் இன்னா லில்லாஹி சொன்னாங்க. குர்ஆனை யார் ஓதுகிறாரோ ஓது ஃபஸ்அலில்லாஹ பிஹி, அல்லாஹ்விடத்துல அவர் கேட்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபஇன்னஹு ஸயஜிஉ, அடுத்து ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு கூட்டத்தார்கள் பின்னால் வருவார்கள். யக்ரஊனல் குர்ஆன, குர்ஆனை ஓதுவாங்க. வயஸ்அலூன பிஹி நாஸ, மக்களிடம் உதவி கேட்பாங்க. அப்படி ஒரு கூட்டத்தார்கள் வருவாங்க. அந்த கூட்டத்தை நான் இப்பயே பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி இன்னா லில்லாஹி சொன்னாங்க. பின்னாடி வருவாங்கன்னு சொன்னதை இப்பயே கண் கூட பார்க்கிறனே அப்படின்னு நிலையில இன்னா லில்லாஹி சொன்னாங்க. இப்படி குர்ஆனை ஓதுவது அல்லாஹ் இடத்துல கேட்கணும், அல்லாஹ் இடத்துல கேட்க வேண்டும். அதே போல புரைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கரஅல் குர்ஆன யதஅக்கலூன பிஹின் நாஸ், குர்ஆனை ஓதி வாழ்வாதாரத்திற்குண்டான உணவை யார் கேட்பாரோ, குர்ஆனை ஓதுறாரு, எனக்கு ஏதாச்சும் சாப்பாடுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, உண்ணுவதற்கு உணவாக யார் கேட்கிறாரோ, ஐயதஅக்கல பிஹின் நாஸ் ஜாஅ யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளையில்
குர்ஆனை ஓதி மக்களிடம் உதவி கேட்டவர் நாளை மறுமை நாளை வருவார். வவஜ்ஹுஹு அதுமுன் லைஸ அலைஹி லஹ்முன், அது முகம் சதையில்லாதனா எலும்பு கூடு, முகம் மட்டும் எலும்பு கூடாக வருவாராம். முகத்துல மட்டும் சதைகள் இருக்காது, வெறும் எலும்பு மட்டும் இருக்கக்கூடிய நிலையில, அந்த விகாரமான நிலையில நாளை மறுமை நாளையில வருவார். யாரு? குர்ஆனை ஓதி மக்களிடம் யாசகம் கேட்கக்கூடியவர், மக்களிடம் உதவி கேட்கக்கூடியவர் நாளை மறுமை நாளையில் வருவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய ஹதீஸ். பைஹகி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். வல்லோன் அல்லாஹ் நம் அனைவரையும்